வணக்கம் சார். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் சூழ்நிலையில் இருதுருவ அரசியலுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியதில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்கள் மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் முன்பு இருந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு போய் இணைந்து திமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி மீண்டும் ஏற்படக்கூடும், அத்தகைய சூழ்நிலை ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தொடர்ந்து அவர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அமைச்சர் நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் ஒருபடி மேலே சென்று இபிஎஸ்க்கு 2 அமைச்சர், திமுகவுக்கு 2 அமைச்சர் என 4 மத்திய அமைச்சர்கள் பேசி முடிவாகிவிட்டது என்ற கருத்தையும் கூறி வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தொகுதி மறுவரையறை மசோதாவில் திமுகவின் நிலைப்பாடு என்ன, இந்தியா கூட்டணி சார்பில் நிற்கப் போகிறதா, வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இருக்கப் போகிறதா என பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த சந்தேகங்களுக்கு இது என்ன காரணம் சார்? இது உண்மையா, சும்மா வதந்தியா, விமர்சனமா, இல்ல திமுகவோட நிலைப்பாடு தான் எப்படி இருக்குது? நீங்க கேட்ட இந்த கேள்விகள்ல முதல் தாவி வந்த மாதிரி எதிர்பாராத திடீரென விபத்து போல இந்த ஆட்சி அமைப்பு, அது ஒரு அவர்கள் அரசியல் கட்சியினுடைய நிலைகளிலோ கொள்கைகளிலோ ஆட்சி அமைக்கல. திடீர்னு எதிர்பாராத ஒரு நாட்டு சீட்டு விழுந்த மாதிரி அவங்க மேல போய் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவதாக இப்ப யூகங்களுக்கெல்லாம் நிறைய அவங்க விருப்பம், அவங்க அவங்கவுங்க அரசியல் சொல்றாங்க போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டுல அவர்கள் அன்பு சகோதரர் அனிதா அவர்கள் சொன்னதுனா கூட அவர் சொல்லியது கூட்டணி வருது அப்படின்னு சொல்ல, அவர் சொல்லியதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். ஒண்ணு நல்ல தெளிவாக இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மற்ற கட்சிகளை மாதிரி சாதாரணமாக முடிவு அல்ல. இது 75 ஆண்டு கால இயக்கம். என்னுடைய தலைவர் அண்ணன் தளபதி இருக்கார். இவருடைய போது தமிழ் இன்னைக்கு இந்த ஆட்சி, இது ஆட்சி அல்ல, வெறும் காட்சி என்கின்ற அளவுக்கு எல்லா வகையுமே வீழ்ச்சி, சட்டம் ஒழுங்கு கேபினெட் மீட்டிங்கே வெறும் 75 நிமிடத்துக்குள்ள முடிச்சுட்டு கேபினெட் மீட்டிங்கே எதுக்காக விதத்தில் சரியாக இல்லை. அதனாலதான் நீங்க கேட்ட கேள்வி பிஜேபிக்கும் இந்த முறை எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தலைமை கண்டித்துதான் அவர்களை நாங்க பேசுறதை தவிர அவர்களுடைய செய்யாம இருக்கிறது இல்ல. அதை நீங்களும் பாருங்க. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் திமுகவை மட்டும்தான் நாங்கள் நேரடியாக எதிர்கட்சியாக மதிக்கிறோம், மற்ற கட்சிகள் அனைத்துமே செல்வாக்கில்லாத கட்சிகள் என்றும் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள கட்சிகளில் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர்களைத்தான் இங்கே கட்சியில் தாவேக்காவில் இணைச்சிருக்காங்க. மொத்தமாக அதிமுக பலவீனம் அடைஞ்சிட்டு நினைக்கிறீங்களா? இந்த இருதுருவ அரசியல் முடிவுக்கு வந்ததா நினைக்கிறீங்களா? திமுக அதிமுகவுக்கு இருந்த அந்த செல்வாக்கு ஒரே கட்சி இந்த கட்சி 108 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆட்சிக்கு வந்ததுனால இவங்க 2 பேரோட செல்வாக்கும் அந்த வாக்கு வங்கிகள், இவங்க ஒரு 2 கட்சிக்கும் இருந்த ஒரு தோராயமான ஒரு 30% வாக்குகள் முழுமையாக சரிவடைந்திருக்கதா பாக்குறீங்களா? இல்ல, கடந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக கணக்கிட முடியாது. அதிமுக இன்னைக்கு பெற்று இருக்கிற நிலை அழிச்சிடணும், போயிடணும், சிரிச்சிடணும்னு பிளான் பண்ணி என்கின்ற நடிகர் முதல்வர் நடிகை முதல்வர் இருக்கிறாரு. பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளும் ரகசிய உறவில் இருக்கிறதுனாலதான் இங்க இயக்கங்கள் இருக்கும் என்ற நிலைப்பாட்டுல அதிமுக சின்ன பின்னமாக அதுக்கு நிறைய வேலை செய்யறாங்க. ஆனால் ஒன்று, விஜய் கட்சி என்பது
முழுவதுமாக இருப்பது அமித்ஷாவும் மற்றவர்களும் அவர் ஒண்ணும் கிடையாது. ம் ஆனா பாருங்க, ம் கட்சி அவர் எங்க இருக்கிறாரு, எப்ப போறாரு, என்ன வராருன்னே தெரியாது. ம் அவர்கள் அந்த விஜய் கட்சியில நடக்கின்ற நிலைப்பாடுகள் ம் யாரு எங்க இருந்தாங்க, என்ன உங்களுடைய நிலைப்பாடு பாத்தீங்கன்னா எல்லாமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான். அதனால நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டை ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ம் இந்த கேள்வினால இதை நான் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்ல விரும்புறேன். சரி சொல்லுங்க. சின்ன கட்சிகளை துவக்கிறவங்க ம் இப்ப திடீர்னு பார்ட்டியை துவக்கி எனக்கு 20 லட்சம் பேர் வந்துட்டான், 50 லட்சம் பேர் வந்துட்டான்னு சொல்றோம். ம் இன்னும் பல்வேறு அமைப்புகள்லாம் ம் இதெல்லாம் தமிழர்களுக்காகவோ என்னைக்காகவும் ஒரு நிமிடம் கூட போர்க்களத்துல இறங்கி போரி நினைக்காதவங்க எல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள புது ஓகே. லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எங்க கட்சின்னு ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் பேச வைப்பது பாரதிய ஜனதா. ம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்பது பெரிய பிளான். ஓகே ஓகே புரியுது சார். கான்ஸ்பிரசி